ஏற்கனவே அண்ணாமலையை வந்து கட்சியை விட்டு வந்து ஒதுக்கிலாம் வைக்கலன்னு அண்ணாமலையை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுதான் விஷயம் என்ன, வேற எதுவும் இல்ல. அதே போலன்னு நீங்க சொல்ற மாதிரி இந்தியா முழுக்க பாஜகவினுடைய நிறைய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநில தலைவர்களை வந்து மாத்துறதுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுலயும் மாற்று கருத்து இல்ல. ஆனா நம்ம ஸ்டேட்டுக்கு இப்போதைக்கு கிடையாதுன்னு. நம்ம ஸ்டேட்ல வந்து அண்ணாமலையை வந்து அவ்வளவு சீக்கிரமாலாம் வந்து கண்டிப்பா மாத்த மாட்டாங்க. இப்போதைக்கு மாத்த மாட்டாங்க. ஏன் மாத்த மாட்டாங்க அப்படின்னா, அண்ணாமலையை நம்பி கிட்டத்தட்ட வந்து பல கோடி ரூபாய் பணத்தை வந்து பாஜக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்குங்க. சும்மாலாம் கிடையாதுன்னு, பல கோடி ரூபான்னு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், ஒரு சின்ன சாம்பிளா ஒண்ணு சொல்லலாம். 100 யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஆமாண்ணே, ஒவ்வொரு சேனலுக்கும் 1 கோடி ரூபான்னு கோட் பண்ணி 100 கோடி ரூபாய் ஃபண்ட் வந்து டெல்லியில இருந்து இறங்குச்சுங்க. இந்த அண்ணாமலை இந்த வேலையை வந்து யார்கிட்ட கொடுத்தாப்புல அப்படின்னானே, பேசு தமிழா பேசு டுபாக்கூர் ராஜவேல் நாகராஜன் கொடுத்தாப்புல. அவன் என்ன பண்ணான்னா, வெறும் 16 டுபாக்கூர் சேனலை மட்டும் வச்சுக்கிட்டு 70க்கும் மேற்பட்ட சேனல்களை ஓபன் பண்ண மாதிரி இவன் ஒரு வந்து கணக்கை காமிச்சு பணத்தை வாங்குறான். அண்ணாமலை பாஜக கிட்ட 100 சேனல் வந்து ஓபன் பண்ண மாதிரி அங்க ஒரு கணக்கை காமிச்சு பணத்தை வாங்குறாங்க. இதுல மாசம் மாசம் வேற பணம். இந்த பணம் வந்து 100 சேனல் ஓபன் செய்யப்படுறதுக்காக வாங்கின பணம் கடைசியில பாத்தீங்கன்னா 16 சேனல் தான். அந்த 16 சேனலுக்கும் சரியா போல, ஏதோ ஒரு 5000 10,000 அப்பப்ப கொடுத்துருக்காரு. மாறி இந்த பணத்தெல்லாம் என்னடா பண்ணானுங்கன்னா, அண்ணாமலை மாதிரியே என்னுடைய வீட்டை நானும் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தரமணி பக்கத்துல வந்து ராஜவேல் நாகராஜ ஸ்விம்மிங் பூல் எல்லாம் போட்டு ஆளு சும்மா நக 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 நகன்னு வீட்டை கட்டிக்கிட்டான்.